திரு சேலம் மணிகண்டன், இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி 2026ல மலரும்னு பாஜக சொல்லக்கூடிய அளவுக்கு அதிமுகவினுடைய நிலை வந்துருச்சா? இது போல ஆட்சியில பங்கு கொடுக்கிற அளவுக்கெல்லாம் திராவிட கட்சிகள் இதுவரைக்கும் போனதில்லை. திமுக தெளிவாகவே மாநிலத்துல சுயாட்சி, மத்தியில கூட்டாட்சிங்கிற ஒரு முழக்கத்தை வச்சு தேர்தலை சந்திச்சவங்க. ஜெயலலிதா அவர்களும் அது போல இணங்கி போனதில்லை. இப்படி ஒரு அறிவிப்பை கொடுக்கிறது, இது ஒரு பலவந்தமான ஒரு கூட்டணியாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை எழுப்புது இல்லையா? சன் நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். 1993ல் பிறந்த சன் குழுமம் இன்னைக்கு ஏறத்தாழ 32 ஆண்டுகளை அடியெடுத்து வைக்கிது. நாளைக்கு இன்னைக்கு உலகெங்கும் தமிழ் பரப்பி கொண்டிருக்கின்ற சன் குழுமத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறோமா. எல்லாத்துக்கும் மேலே 2026ல் அதிமுக ஆட்சி தான் ஏற்பட போகுதுன்னு அற்புதமாக யோசித்து அதுக்கு ஏற்ற மாதிரி தலைப்பு வச்சு ஒருவேளை அதிமுக ஆட்சி அமைந்தால் அது கூட்டணி ஆட்சியாக இருக்குமா, பாஜக இருக்குமா அப்படிங்கிற அளவுக்கு சன் நியூஸே இந்த அளவுக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருக்குது. எனக்கு பெரிய வியப்பா இருக்குதுமா. எனக்கு முன்னாடி பேசுற தமிழ் காமராஜர் ஒரு உதாரணம், ஒரு ஆட்சி மலரும் அப்படின்னு சொல்லி இருந்தா அது பிரச்சனை இல்லை சார். இப்ப என்டிஏ ஆட்சி மலரணும்ல சொல்லி இருக்கிறாங்க. அப்போ ஆட்சியில பங்கு கொடுக்க போறீங்க நீங்க வளர்ந்தா. ஆட்சி மலர்தான் தெரியல, தாமரை மலர்றதுக்கு வழிவகுக்க போறீங்க இல்லம்மா. பொருந்தா கூட்டணி, பாடி லாங்குவேஜ் சரியில்லை, ஹேர் ஸ்டைல் சரியில்லை இப்படிலாம் சொல்றவங்க பொருந்தா கூட்டணி ஏற்பட்டிருந்தா 234 தொகுதிகளிலும் அதிமுக டெபாசிட் வாங்குமா வாங்காதான்னு நீங்க தலைப்பு வச்சிருக்கணும். அடுத்து அதிமுக ஆட்சி வரப்போகுதுங்கிற கட்டியும் கூடுறதுனால தான் அதுல பாஜகவுக்கு இடம் கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களான்னு பாவம் உங்களுக்கே ஒரு சந்தேக குழப்பம் வந்திருக்கு. விஷயத்துக்கு வரமா, எனக்கு முன்னாடி பேசின தமிழ் காமராசன் ஒரு நல்ல உதாரணம் சொன்னார். அதே மாதிரி நானும் ஒரு பழமொழியோடு ஆரம்பிக்கலான்னு இருக்கிறோமா. 100 புள்ள பெத்தவளை பார்த்து ஒத்த பிள்ளைக்கு வக்கில்லாதவ அங்காளச்சாலம் அப்படின்னு தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கம்மா. அந்த மாதிரி நீங்கள் என்ன இன்டாக்ட் கூட்டணி, இது கொள்கை கூட்டணி, இதுக்கு எதிரான கூட்டணி, அந்த கூட்டணிலாம் பேசுகிறப்ப எதிர்பக்கம் அமித்ஷா வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு வந்திருந்தாருன்னா, எடப்பாடி பழனிசாமி முழுக்கை சட்டை போட்டுட்டு வந்திருந்தாருன்னா, அவர் பிரஸ்ஸை பார்த்து பேசினா உங்களுக்கு என்ன? நீங்க தான் உங்களுக்கு ஒரே கண்ணா லட்டு திங்க ஆசை. ஜன்னல் எதுவுமே திறக்கப்படாதுன்னு திமுக சொன்னாங்களா? திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க சொன்னாங்களா? இவங்க தூக்கி சுமந்ததுனாலதான் நான் ஜெயிக்கவே இல்லைன்னு ஜெயக்குமார் சொன்னாரா, இல்ல திமுக இருக்கிறவங்க சொன்னாங்களா? செல்லூர் ராஜு என்ன சொன்னாரு? அதிமுகவின் பல தலைவர்கள் என்ன சொன்னாங்க? திராவிட கட்சிகள்ல மூத்த திமுகவுல இருந்து பிரிஞ்ச அதிமுக திமுகவுல இருந்தாம அதுக்கெல்லாம் உதாரணத்தை எடுத்துக்க முடியும். 2011ல் என் மகளை கொடூர திகார் ஜெயிலே போட்டவர்களை நான் மறப்பேனா மன்னிப்பேனா, இந்த கிராகதர்களை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன்னு கருணாநிதி சொல்லிட்டு அப்படியே 3வது ஃப்ளோர்ல சிபிஐ வச்சு ரெய்டு விட்டு 2வது ஃப்ளோர்ல தயாளம்மாளை வச்சு அவங்க மேல விசாரணை நடத்தி முதல் ஃப்ளோர்ல 63 சீட்டு மிரட்டி அன்னைக்கு காங்கிரஸ் கட்சி வாங்கிச்சு பாத்தீங்களா. அதோட தொடர்ச்சி தாமா அதிமுக அப்படின்னு வேணா ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோமா. நான் ஒண்ணு 4 எம்எல்ஏக்கள் இருந்தவங்க 40 எம்எல்ஏக்கள் ஜெயிக்க போறோம் நயனா நாகேந்திரன் சொல்றாரு. அப்ப சீட்டு கூட அதிகமா தான் கேட்பாங்க. அதிமுகவுக்கு ஒரு 140-150 இடங்கள்ல போட்டியிட வச்சு ஒருவேளை ஆட்சி அமைக்கிற சூழல் வந்தா தமிழ் காமராஜன் பாஜகவோட ஆதரவோட தான் ஆட்சி அமைக்கணும். மகாராஷ்டிரா சீனை கிரியேட் பண்ண பாக்குறாங்கன்றாங்களே. மரியாதைக்குரிய தமிழ் காமராஜனை எப்படியே ஃப்ரீயாக பேச விட்டீங்க. எனக்கு 2 வார்த்தை நான் ஓபிலேருந்து பேசுகிறப்பே 4 கேள்வி கிடைக்கலால AK-47 மாதிரி சுடுறீங்கம்மா. கொஞ்சம் டைம் கொடுங்கம்மா. 63 சீட்டுகளை நாயன்மார்களாக கொடுத்தோம் அப்படின்னு கலைஞர் அவர்கிட்டயே மிரட்டி அன்னைக்கு காங்கிரஸ் கட்சி 63 சீட்டு வாங்கி 63 நாயன்மார் சீட்டுகளை பெற்ற காங்கிரஸ் கட்சி பஞ்சபாண்டவர்களாய் திரும்பி வந்ததுன்னு பஞ்சப்பாட்டு பாடுற நிலைமைக்கு அதிமுக ஒருபோதும் வராது. அதனால நிச்சயமா கவலைப்படாதீங்கம்மா. நான் என்ன சொல்றேன்னா, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நிச்சயமா 2026 தேர்தலில் வராது. ஏன் வராதுன்னு 2 காரணம் சொல்றேங்க. எதிர்ப்பு சுனாமி அலை அப்படிங்கிறது 2006 2011 திரு கருணாநிதி ஆட்சியில் அடித்ததை காட்டிலும் 200 மடங்கு இப்போ எதிர்ப்பு அலை இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு அடிச்சுக்கிட்டு இருக்குது. இது முதல் காரணமா. மைனாரிட்டி விஜய் அண்ணன் பிரிக்க போற மைனாரிட்டிகளோட ஓட்டு இது 2வது காரணமா. திருமாவுக்கு வெடி வைக்கும் தமிழ் தேசிய அதிபர் இது 3வது காரணமா. அதே மாதிரி
அதிமுக ஆட்சி அமைக்கிறப்ப இதுவரைக்கும் ஒருபோதும் மைனாரிட்டி அரசாங்கம்னு பேர் வாங்கினதில்லை, ஷார்ட்ஃபால் வந்ததில்லை. ஆனால் திமுக வெறும் 99 சீட்டை வாங்கிட்டு கடைசி வரைக்கும் மறைந்த புரட்சி தலைவி மைனாரிட்டி அரசாங்கம்னு சொல்லி கருணாநிதி அவர்களை தூங்க விடாம பண்ணாங்க. அந்த நிலைமை இதுவரைக்கும் அதிமுக ஒருபோதும் ஏற்பட்டது இல்லை. எனக்கு இங்க ஒரு டவுட் வருது சார். 2026ல கூட்டணி ஆட்சி அமையும், என்டிஏ கூட்டணி ஆட்சி மலரும் அப்படின்லாம் சொல்றாங்க. நயினார் நாகேந்திரன் 40 எம்எல்ஏக்களோட உள்ள வருவோன்றாரு. 40 எம்எல்ஏக்களோட உள்ள வருவோம்னா எத்தனை இடங்கள்ல பாஜக போட்டியிடும், எத்தனை சீட் கேட்கும்? அப்ப அதிமுக எத்தனை இடங்கள்ல போட்டியிடும்? அப்ப நீங்க ஜெயிச்சு வந்தா திமுகவினுடைய எதிர்ப்பு அலை பயங்கரமாவே இருக்கு, ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னா கூட ஒரு 90 சீட்டுக்கு மேல ஜெயிச்சிட முடியுமா என்ன அதிமுக? அதுதான் அடுத்த பாயிண்ட் சொல்ல வந்தேன். அதுக்குள்ள அடுத்த AK-47 என் பக்கம் திருப்பிட்டீங்களா? இப்ப 2026ல மக்களுக்கு முன்னாடி இருக்க போற ஒரே கேள்வி, இங்க மோடி வேணுமா ராகுல் வேணுமான்னு இவங்க திசை திருப்புற நாடகம்லாம் இல்லை. 7.5 இல்லாத 4.5 ஆண்டு நல்லாட்சி கொடுத்த எடப்பாடி பழனிசாமி வேண்டுமா, திராவிட மாடல் என்ற பெயரில் திராவிட மாடல் ஆட்சி கொடுத்த ஸ்டாலின் வேண்டுமான்னு ஒத்தை கேள்விதான் இங்க தொக்கி நிக்க போறப்ப மக்கள் நான் தான் உதாரணமே சொல்லியிருக்கேன். அதிமுகவுக்கு இதுவரை மக்கள் ஒருபோதும் மைனாரிட்டி மேண்டேட் கொடுத்ததே கிடையாது. தனிப்பட்ட மெஜாரிட்டியில இது வரைக்கும் அதிமுக உட்கார்ந்து இருக்குது. ஆனா திமுக பாத்தீங்கன்னா 99 சீட்டு வாங்கிட்டு கடைசி வரைக்கும் மைனாரிட்டி நிலைமை வந்தது. ஒண்ணு. ரெண்டாவது ஒண்ணு சொல்லிடுறேன், ஒருவேளை அப்படி ஒரு சூழ்நிலை தேர்தலுக்கு பின்னாடி ஏற்பட்ட அத்தைக்கு மீச முளைச்சு சூரிய மேற்கால உதிச்சுது அப்படின்னால் அப்ப அந்த நேரத்தில் தமிழகத்தின் அந்த கூட்டணியின் தலைவரான திரு எடப்பாடி பழனிசாமி அதை பற்றி முடிவெடுப்பாருங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு, பாஜக என்பது ஏதோ ஆப்கானிஸ்தான்லயோ பாகிஸ்தான்லயோ தோற்றுவிக்கப்பட்ட பயங்கரவாத இயக்கம் அல்ல. இந்தியாவை 3 முறை ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சி. திராவிடத்துக்கெல்லாம் தலையாய மகனான கருணாநிதி அவர்கள் 99லிருந்து குஜராத் கலவரம் நடந்ததுக்கு அப்புறமே 2004 வரைக்கும் கூட்டணி மந்திரி சபையில் அங்கம் வகித்து வழிகாட்டின பாஜக இனி ஒருபோதும் பாஜகவோடு கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னது யாரு? மரியாதைக்குரிய மறைந்த புரட்சி தலைவி சொல்லிட்டு அதே 2 வருஷத்துல கூட்டணி வச்சாங்க. காங்கிரஸ் திமுக எவ்வளோ கழுவிலாம் ஊத்துச்சு. மறைந்த மரியாதைக்குரிய EVKS இளங்கோவன் கலைஞரை தனிப்பட்ட முறையிலலாம் எவ்வளோ கொச்சைத்தனமா பேசினாரு. இதெல்லாம் சூடு உரைக்காதப்ப என்னம்மா அந்த அளவுக்கா பேசிருச்சு. அரசியல் ரீதியா எதிர்த்தாங்க. காங்கிரஸை பத்தி திமுக பண்ணாத விமர்சனமா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வராதுமா. நான் உங்க இது மூலமா ஒன்னே ஒன்று கேட்டுக்கிறேன், தயவு செய்து அதிமுகவின் 2ஆம் கட்ட தலைவர்கள் குறிப்பா பொன்னையன் போன்றவர்கள் இனிமேல் உங்க வாயை புடுங்குவாங்க. இந்த ஒரு மீடியா இங்க இருக்குது, மாஃபியா மீடியா எல்லாம் உங்க வாயை பிடுங்குவாங்க. பொதுச் செயலாளரை தவிர மற்றவர்கள் யாரும் இதை பற்றி கருத்து பொதுவெளியில் தெரிவிப்பதை தயவு செய்து தவிர்க்க வேண்டும். ஒரு நல்ல கூட்டணி பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பங்குனி உத்தரத்துல இந்த திராவிட மாடல் ஆட்சி சுதந்திரம் சொல்லத்தானே செய்வாங்க. அத்தனை தலைவர்களும் யார் ரொம்ப மனமும் ஆஹா பாஜகவோட கூட்டணி இதை தாங்க நாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தோம், அருமையா ஜெயிச்சு வர போறோம், இப்படி ஒரு கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்லாம் சொன்னாங்க. ஏதோ அமைஞ்சாச்சு. சரி, உங்க மைக் அம்மா இருக்குமா அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இல்ல அந்த மைக் RB உதயகுமார், தங்கமணி, வேலுமணி இவங்க கிட்ட கொஞ்சம் நீட்டி பாருங்களேன். அதை நான் திரும்ப உங்க மூலமா ஒரு வேண்டுகோளா வைக்கிறோமா? அப்படிப்பட்ட ஒரு சூழல். அம்மா ஒண்ணே ஒரு வார்த்தை முடிச்சிடறேன், தயவு செஞ்சு அனுமதி பண்ணுங்க. இல்ல இல்ல நீங்க தொடர்ச்சியா கேள்வி கேட்கறீங்கனால புரியும். ஒரே ஒரு இது சொல்லிடுறேன். இந்த ஒரு ஃபேமஸ் ஊரை ஏத்துற டைலாக், ஊரை ஏமாத்துற டைலாக் சொல்லுவீங்களா, மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் மட்டும் என்னப்பா சுயாட்சி? ஒரு சூழ்நிலை அப்படி வந்தா மத்தியில மட்டும் கூட்டாட்சியில் சேர்ந்துக்குவீங்க. UPA 1 UPA 2 இது வரைக்கும் 18 வருஷம் அங்க உட்காந்துக்கிட்டு அங்க அதிகாரத்தை பங்கு போட்டுக்குவீங்க. தமிழ்நாட்டின் அரசியல் சூழ்நிலை களம் ஒருவேளை மாறினால் ஏன் நீங்க அங்க கூட்டாட்சிங்கிறீங்கல்ல, அந்த கூட்டாட்சிக்கு வந்தா ஒன்றும் தப்பு இல்லை. அங்க ஒரு நியாயம் இங்க ஒரு நியாயங்கிறது திமுக பேசுற அயோக்கியத்தனம் இல்ல. அது அவங்க கொள்கை. அதை வெளிப்படையாவே சொல்லிதான் தேர்தலை சந்திக்கிறாங்க. அந்த வெளிப்படையா சொல்லித்தான் கூட்டணி கட்சிகள் திமுகவுக்கு வருது, கூட்டணி அமைக்கிறாங்க. இல்லம்மா பாஜகவோட கூட்டணியே இல்ல அப்படின்னு நேத்து வரைக்கும் சொல்லிட்டு திடீர்னு முடிவை மாத்திக்கிட்டு எந்த தலைவர்கள்லாம் விமர்சிச்சாங்களோ இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறாரோ அந்த முடிவுக்கு நாங்க உடன்படுறோம்னு அடுத்த நாள் மாத்திக்கல. செங்கோட்டையன் அவர்கள் டெல்லிக்கு போனப்ப தேர்தல்ல நம்ம மரியாதை அவரை விமர்சிச்சு அதிமுக இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர் விமர்சிச்சாங்கல்ல. நீங்க மொத்தமா உங்க கேள்வி முடியுமா? என்னால வெளிய இருந்து உண்மையா பேச முடியல, மொத்தமா கேட்டு முடிங்க, நான் அப்புறம் பேசுறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.